பசங்க 3 பசங்க பிறந்தது எனக்கு. நான் பிறந்த எங்க பசங்க பிறந்த இடத்துல தமிழே பேசுறேன், எல்லாம் இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. இங்கிலீஷ்னா நீ அந்த இங்கிலீஷுக்கு போயிடாதீங்க. அப்படிப்பட்ட இடத்துல பிறந்த 3 பசங்களும் ஒரு கோலி ஆட தெரியாது, ஒரு கில்லி ஆட தெரியாது. இன்னைக்கு குழந்தை குட்டி பெற்று பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகி பொண்ணுங்களுக்கும் குழந்தை பிறந்து போச்சு. ஆனா இன்னைக்கும் பொண்டாட்டியை ஒரு அசிங்கமா திட்டதோ ஒரு அடிக்கிறதோ கிடையாது. இதுக்கு என்ன காரணம்? நான் நினைப்பேன், நான் சொல்லுவேன் ஊரெல்லாம் நான் வளர்த்தது அப்படிங்கன்னு. ஒன்னும் வளர்க்க முடியாது. இது நம்மளுடைய கற்பனை. நான் வளர்த்தேன்ட்டு எல்லா தாய் தப்பனும் எல்லா பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும் தான் வளர்க்குறான். அது நல்லா இல்லைன்னா தாய் தப்பன் என்ன பண்ணுவான்? இது நான் வளர்த்தது இல்லை, அதுக்குள்ள இருக்குது, அது நல்லா இருக்குது. இது என்னால ஏற்பட்டது கிடையாது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அதனுடைய காட்சிக்கு நான் போற பாதை தெரியுது. அந்த பாதையில அதுங்க வரும்போது இன்னும் ஒழுக்கமாகுது. அதுதான் சூழ்நிலை. இதுதான் வித்தியாசமே தவிர அங்க இருக்கிற சூழ்நிலையை வச்சு மாறுதில்ல. அதனாலதான் சாணக்கியன் 2400 வருஷத்துக்கு முன்ன சொல்றான், அப்ப ஒரு நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்த குழந்தை கெட்டவனா மாறிடும். அவனுடைய சூழ்நிலை, அங்க இருக்கிற இடம், சேர்வை, இதெல்லாம் சேர்ந்து கெட்டவன் ஆயிடும். ஆனா நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தா அது ஒரு நாள் நல்லவனாவே மாறி ஆகும். ஆனா கர்ப்பத்திலேயே கெட்டு போந்து வந்து எந்த காலத்திலுமே மாறாது. கெட்டவனாவே ஏந்து சாவான் அப்படின்ட்டான்.